வணக்கம். நம்ம இப்ப பிரைவேட்டு, பப்ளிக்கு, புரொடெக்டட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் எப்படின்னு பார்த்தோம். அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணோம். டபுள் அண்டர்ஸ்கோர்ஸ் யூஸ் பண்ணோம். டபுள் அண்டர்ஸ்கோர் எதுக்கு யூஸ் பண்றோம்? பிரைவேட்டுக்காக யூஸ் பண்ணோம். சிங்கிள் அண்டர்ஸ்கோர் எதுக்கு யூஸ் பண்ணோம்? புரொடெக்டடுக்காக யூஸ் பண்ணணும். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். வேற என்ன பர்ப்பஸ்க்காக இந்த அண்டர்ஸ்கோர்ஸ் யூஸ் பண்றாங்க பைத்தன்ல அப்படின்றத சில விஷயங்கள் பார்க்க போறோம். இட்ஸ் வெரி இன்ட்ரஸ்டிங். பாருங்க. ஒரு உதாரணத்துக்கு யூசேஜ் ஆஃப் ஒரு அண்டர்ஸ்கோர் இருக்கு அப்படின்னா, இந்த அண்டர்ஸ்கோர் எதுக்காக யூஸ் பண்றோம்னா, which is used to store the result of last executed expression on the interactive shell. இப்போ இந்த ஜூபைட்டர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைத்தான் இன்ட்ராக்டிவ் ஷெல் தான். இதில் லாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ண எக்ஸ்பிரஷனோட ரிசல்ட்டை ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ 1 கூட்டல் 2 அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ 3 அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ 1 கூட்டல் 2னா 3. இந்த எக்ஸ்பிரஷனோட ரிசல்ட் என்ன? 3 அப்படின்னு இருக்கு. இதை எனக்கு எடுக்கணும் அப்படின்றதுக்காக அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணுவாங்க. 3 அப்படின்னே வந்துருச்சு. இதுதான் வந்து பர்பஸ். அண்டர்ஸ்கோரோட ஸ்பெஷல் பர்பஸஸ். அண்டர்ஸ்கோர் இஸ் யூஸ் டு ஸ்டோர் த ரிசல்ட் ஆஃப் த லாஸ்ட் எக்ஸிக்யூட்டட் எக்ஸ்பிரஷன் ஆன் த இன்ட்ராக்டிவ் ஷெல். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்கோர் ப்ளஸ் 100ன்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா 103 அப்படின்னு வந்துருச்சு. காரணம் என்னன்னா இந்த அண்டர்ஸ்கோர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஏற்கனவே இருக்குது அப்படின்றதுனால இந்த 103 அப்படின்னு வருது. வேற என்ன கேஸில் இந்த அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஒரு ஃபார் லூப் எழுதுறேன். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 10 அப்படின்னு எழுதிட்டு இந்த இடத்துல வந்து பிரிண்ட் கற்கை KARRKAI கற்கை அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து 10 டைம்ஸ் வந்து இந்த கற்கை அப்படின்றது பிரிண்ட் ஆகும். ஏற்கனவே ஃபார் லூப்ஸ்லாம் பார்த்துருக்கோம். பட் இந்த இடத்துல ஐ வந்து பார்த்தீங்கன்னா விச் இஸ் நெவர் யூஸ்டு இன் த ப்ரோக்ராம். பாருங்கள், இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கிறோமா? ஐ ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கிறோமா? விச் இஸ் நெவர் யூஸ்டு. அப்போ இந்த ஐ எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது ஒரு ஐடியா இல்லாமல் அந்த இடத்துல நான் அண்டர்ஸ்கோர் போட்டாலும் எனக்கு அதே ஆன்சர் தான் வரும். பாருங்கள், அண்டர்ஸ்கோர் அந்த இடத்துல ஐ நான் யூஸே பண்ணல. அதனால் நான் இந்த இடத்துல அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணி ரன் பண்ணாலும் எனக்கு அதே தான் அவுட்புட் வருது. பாருங்கள், லுக், ரன் பண்ணாலும் எனக்கு அதுதான் வருது. ஸோ அண்டர்ஸ்கோர் இஸ் ஆல்சோ யூஸ்டு ஃபார் இக்னோரிங் த ஸ்பெசிஃபிக் வேல்யூ இஃப் யூ நாட் நீட் த ஸ்பெசிஃபிக் வேல்யூஸ் ஆர் த வேல்யூஸ் நாட் டு பி யூஸ்டு. இது எதுக்கு யூஸ் ஆகலை அப்படின்ற இடத்துல நான் வந்து இந்த அண்டர்ஸ்கோரை யூஸ் பண்ணிப்பேன். இது இன்னொரு பர்பஸ். அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணுறதுக்கான இன்னொரு பர்பஸ். இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். 1, 2, 3 அப்படின்னு நான் யூஸ் பண்ணுறேன். இது ஒரு டப்ளாக க்ரியேட் ஆகும். இப்போ இந்த X, Y, Z ஈக்குவலன் டு 1, 2, 3 அப்படின்னு கொடுத்தோன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா X வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 1, Y வந்து 2, Z ஈக்குவலன் டு 3 எனக்கு வருது. எனக்கு நான் யூஸ் பண்ண போகிறதில்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒய்யை யூஸ் பண்ண தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ அந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்? அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் என்ன அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறேன். அடுத்தது Z என்னன்னு கேட்குறேன். எனக்கு 3 வருது. இந்த இடத்துல ஒய் எனக்கு தேவைப்படாது. அந்த பர்பஸ்க்காகவும் நான் வந்து அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அண்டர்ஸ்கோரை ஸ்பெஷல் பர்பஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ண முடியும். ரேதர் தென் ப்ரைவேட் ப்ரொடெக்டடுக்காக இல்லாமல் மற்ற விஷயத்துலையும் நம்ம யூஸ் பண்ண முடியும். நன்றி, வணக்கம்.